25 வயசுல எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியுங்க. அதுவும் 25 வயது பெண்மணி இந்தியால எம்எல்ஏ ஆக முடியுமானா ஆக முடியும்னு சொல்லி சாதித்து காட்டியிருக்காங்க. இவங்களுக்கு வெறும் 25 வயது தாங்க ஆகுது. ஆனா இவங்க இன்னைக்கு ஒரு எம்எல்ஏங்க. பீகார்ல அலிநகர் அப்படின்ற ஒரு தொகுதியில இருந்து இவங்க எம்எல்ஏவா வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 2008க்கு அப்புறம் அந்த தொகுதியில பிஜேபி முதல் தடவையா வந்துட்டு வின் பண்றாங்க. ஒருத்தர் இன்ஸ்டால ஃபேமஸ் ஆனாங்கன்னா பிக் பாஸ் தான் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆனா நீங்க எம்எல்ஏ கூட ஆகலான்ற நிலைமைக்கு வந்துட்டு டிஜிட்டல் மீடியா வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களிடையே வந்துட்டு போய் சேர்ந்திருக்குங்க. இந்த டிஜிட்டல் மீடியாவோட இன்ஃபுளுன்சிங். சோசியல் மீடியால ஃபேமஸா இருக்கிறவங்களால அரசியல்வாதி ஆக முடியாதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க அந்த பீகாரோட அந்த கோர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த நாட்டுப்புற பட்டு, அந்த மாநிலத்தோட அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு சொல்ற விதமா வந்துட்டு பாடுறதுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் இல்லங்க. இவங்க அந்த பாடல வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க 2 தம்பி கூட உட்கார்ந்து ஒரு சோசியல் மீடியால பாடுறாங்க. அதை அவங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. அது வைரல் ஆகுது. இங்க இருக்கிற நிறைய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பீகாரிஸ் வந்துட்டு ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினாங்க. வடக்கன்ஸ், பான் பராக் வாய், அது இதுன்னு பேசுனது. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி, அவங்களை நம்ம வந்துட்டு அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது. நம்மள அவங்க அதே ஒரு அசிங்கப்படுத்தி பேசினா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் எந்த ஒரு மாநிலத்திலிருந்து இங்க வராங்க அப்படின்னா அவங்க பொழப்புக்காக வராங்க. அவங்க பொழப்பு தேடி வரவங்க நம்ம ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நம்ம என்னதான் அவங்களை கொச்சப்படுத்தி பேசினாலும் இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சாங் எடுத்து பாடி ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுறாங்க. தமிழ் ஆடியன்ஸே கவர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. டேலண்ட் எங்க இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும், அதை வரவேற்று தான் ஆகணும். சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடல், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரி வந்துட்டு வட இந்தியால வந்து இந்தியன் ஐடல் அப்படின்ற ஒரு பெரிய ஷோ இருக்குங்க. அதுல வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து அவங்க ஒரு பாட்டு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகி வராங்க. சினிமால இருந்துதான் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. சினிமா இல்லாமலும் இந்த திறமையை வச்சும் அரசியலுக்கு வரலாம். அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இதை எப்படி தக்க வச்சுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆதரவு இருக்குங்க. இவங்களுக்கு லோக்கல் பீப்புள் ஃபுல்லா நல்லா கனெக்ட் வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே வரவேற்கிறாங்க. இவங்க அந்த மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அதை செய்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். யூத் பாலிடிக்ஸ்ல வரணும், யூத் பாலிடிக்ஸ்ல வரலாம் அப்படின்றதுக்கு சமிக்கதாங்க இந்த ஒரு வெற்றியின் அடையாளம். போட்டியிட்டு தோக்கடிச்ச ஆப்போசிட் கேண்டிடேட் வந்து பார்த்தா சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். சோ காலம் எப்படி மாறிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஜூனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் இப்பதான் வந்து சமீப காலத்துல ஜாயின் பண்ண ஒரு பொலிட்டிஷியன் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் தோக்கடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து மாறிட்டு இருக்குங்க. நான் பழுத்த அரசியல்வாதி, நான் மூத்த அரசியல்வாதி எல்லாம் தாண்டி இன்னைக்கு ட்ரெண்டே மாறிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. இனிமே நிறைய இடத்துல இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம அரசியல் வரலாற்றுல பார்க்க முடியும். சோ இவங்க வந்து இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பெண்களை இது ஊக்குவிக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலை நோக்கி வரணும். ஏன்னா அரசியலை பத்தி நாலேஜ் பெண்களுக்கு இந்தியால ரொம்பவே கம்மிங்க. இந்த மாதிரி பெண்கள் அரசியல்ல வரதுனால நிறைய பெண்கள், வீட்டு பெண்மணிகள் அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். சோ அவங்களுக்கு தேவையான அரசாங்கத்தை அவங்களால சூஸ் பண்ண முடியும். சோ அரசியலை பத்தி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அவங்க என்னதான் பாப்புலர் சிங்கர் ஆனாலும் அவங்களோட அந்த கிராஸ் ரூட்டை வந்துட்டு அவங்க மறக்கவே இல்லைங்க. அவங்களோட வேறு வரை, அதாவது அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட அடிப்படையான அந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விடவே இல்லைங்க. சோ அவங்க அதுல ரொம்பவே ஃபேமஸானவங்க. சோ அழிந்து வரும் கலாச்சாரத்தை அவங்க மீட்டெடுத்து பீகார் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்.